ஹலோ மக்களே, நாம எனக்கு எங்க வந்திருக்கோம்னா மக்களை விஷயம் வந்திருக்கோம். அது எங்க இருக்குன்னா திருப்பரப்புல இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லி என்னன்னா, இப்ப நாங்க டீமா பண்ணிய கண்டென்ட் வீடியோ எல்லாமே வெகலங்கள் அப்படின்னு ஒரு பொது சேனல்ல தனி சேனல் நாங்க போட்டுட்டு இருக்கனால என்னோட தனிப்பட்ட சேனலானது 2 மாசம் மட்டும் அனாத பணம் போல கிடக்கு. அப்ப இந்த இடம் வாக்கு வந்துடுச்சு, மக்கள் ஏதாவது விளாக் பண்ணுவேமே அப்படின்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, விளாக் பண்ணதா இருந்தாச்சுன்னா நமக்கு கதை, திரைக்கதை, வசனம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா சும்மா நம்ம வாயில வந்ததே பேசலாமே. தட் மீன்ஸ் ஏதாவது தோணுது டைலாக் எல்லாம் அடிச்சு நடக்கியதை அப்படி பண்ணலாமே சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு பக்கத்துலதான் இருக்கு சிதறால் மலைக்கோயில். சிதறால் மலைக்கோயில் விளாக் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஊரை தொட்டு 2 கிலோமீட்டர் தாண்டிச்சுன்னா எங்களுக்கு சிதறால் இருக்கு. அங்க போனான்னு சொல்லிட்டு போனா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காவ. சரி, வீடியோவே எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தா நம்ம எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு ரூல்ஸ் எப்படின்னா, மொபைல்ல வீடியோ எடுக்கிறா, கேமரால வீடியோ எடுக்க கூடாதா? இப்ப அடிப்பொலி மொபைல் எல்லாம் இருக்கு, கேமராயோட பக்காவா வீடியோ அடிக்க மொபைல் எல்லாம் இருக்கு. நீங்க வீடியோல மொபைல்ல என்ன வீடியோ எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா கேமரால ஒருத்தனை வீடியோ எடுக்க கூடாது, கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா பேசி பார்த்தோம், முடியல. அதனால உங்களுக்கு மலைக்கோயில பார்க்க வேண்டிய அதிர்ஷ்டம் இல்லை. அதனால நாங்க அந்த கடுப்புல திரும்ப வீட்டுக்கு போகண்டா, ஏன்னா சார்ஜ் எல்லாம் போட்டு ஃபுல்லா கொண்டு வந்தோம் மைக்கே எல்லாம், அதை வீணா கண்டான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பேப்பட்டி இருக்கு அங்க 5-6 குரங்கு வாடகை இதுவள எல்லாம் கொண்டு வந்திருக்க இடம் தான் திருப்பரப்பு. ஆமா, திருப்பரப்பு அருவிக்கு வந்திருக்கோம். திருப்பரப்புக்கு மார்த்தாண்டத்துல பஸ் இருக்கு. வெளியூர்ல இருந்து ஏதாவது மக்கள் திருப்பரப்பு போகணும்னு ஆசைப்பட்டியானா ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் நம்ம மார்த்தாண்டத்துல இருந்து. ஜெல்லி பைக்ல டக்குன்னு வந்துடலாம் ஒரு காமனிக்கு வரலாம். அப்போ வந்து பாருங்க மக்கா, நல்லா இருக்கும் இங்க. ஆனா இன்னைக்கு தண்ணி இல்ல, அங்க பாயிலன்னு தெரியாது. நாங்க வேற வழியில நம்ம வந்திருக்கோம். உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கை ஹாய் காட்டுங்க. நம்ம தம்பி மாறுவாதான், ஆனா 2 தம்பி மாறுவா. சரி, இவங்க எல்லாம் ஆசைப்படியாவ வீடியோ வரட்டாங்க. அப்ப நம்ம கிளம்புவோமா? மகளே, சூட சூட பச்சி இருக்கு, கேக் இருக்கு, எண்ணெய் பொரிச்சது அங்க இருக்கு. நான் போயிட்டார் இங்க லைன்ல நின்று டிக்கெட் எடுக்கணும், பாத்துடுங்க. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் இப்ப லைன்ல தான் நிக்கணும், பாத்துடுங்க. கொஞ்சம் திறக்காதான் இருக்கு, உள்ள தண்ணி இருக்கான்னு தெரியல. எடு பைசா போறோம் அதுல. மகா எப்படி இங்க என்ன நடக்கு? தேங்க்யூ மக்களே, நம்ம பிக் ஃபேனா. அப்படியா? டெய்லி பாரு தொடர்ந்து பாரு. சரி மக்களே, அப்ப போயிட்டு வரோம். மக்களே, இந்த கல் எல்லாம் தள்ளி விட்டுருக்கீங்க செவத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறை கல். இது என்னத்தை விட்டுருக்கு இந்த பயிரோட்ட கேட்டாக்கலே செஞ்சானோ நம்மளுக்கு மண்டை அடிச்சு சாவக்கூட படுத்தேட்டேன் தேவைங்க. பைத்தியங்க கூவுது கிடந்து. சரி மக்களே, ஆட்கள் நிறைய இருக்காங்கோ. ஆனா விஷயம் என்னன்னா, குளிக்கிறதுக்கு தண்ணி தான் இல்லை. சரி மக்களே, இங்க என்னன்னா வேலை நடக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க்கு வந்திருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க்கு உங்களுக்கு என்ன வேலை நீங்க கேப்பியா? சின்ன பிள்ளைய காட்டி அட்டுவலத்துல வீடியோ எடுத்து முடியும். நான் பாத்தீங்கன்னா ஒண்ணு சாடிட்டா, நம்ம வீடியோ எடுக்க நேரம் பாத்தீங்களா சாடிட்டா. அப்ப மக்களே என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க தண்ணி குறவு, ரொம்ப தண்ணி குறவா பட்சத்தினால குளிக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காவளே தவிர தண்ணி குறவாதான் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல பயங்கர மழையா இருக்க டைம் எல்லாம் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன ஒரு மண்டபம் இருக்கு பாத்தீங்களா? மண்டபம் தானே. இந்த மண்டபம் கண்ணுல காணாது, அந்த அளவுக்கு தண்ணி நுரைஞ்சு போயிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, கன்னியாகுமரி ரொம்ப வறட்சியில இருக்கு. நேத்தைக்கு மட்டும் பல வருஷங்களுக்கு போற ஒரு மழை பெஞ்சு, அதுவும் 1.5 மணிக்கு ஒரு பெரிய அளவு தண்ணி அதுலயும் கிடைக்காது, பற்றாக்குறையாதான் இருக்கு. நீ போக நம்மளும் வீடியோ எடுக்க விடுங்க. அப்ப என்னன்னா, கொஞ்சம் வருஷம் கழியும் போது கன்னியாகுமரி மாவட்டமும் வறட்சியில காணப்படும்னு எங்களோட ஒரு கருத்து கணிப்பாயிருக்கு. சொல்லு போட்டு
சின்ன வயசுல நான் மூப்பிள்கிட்ட கேட்பேன் இதே போல சரக்குலாட்டில எல்லாம் கொண்டு ஏத்துங்க அவரு சொல்லுவாரு எனக்கு கலாய்ச்சிட்டான் ப்ரோ. ஆமா இவருக்கு 15 வயசு தான் ஆச்சு. ஆமா 15 வயசு ஆச்சு, மூளை வளர்ச்சி குறைவு. 2 புள்ளியோட தோப்போய் காட்டிய வேலையோட பாத்தியா, 2 புள்ளியோட தோப்போய். அடுத்து வா மக்களா வா சாடி ஓகே. சின்ன பிள்ளைய சூப்பரா ஆகுது. அடுத்த பாப்பா ஒண்ணு வருது. எப்படியாண்ணா என்ன இவ்வளவு ஸ்லோவா வர மக்களே? இதுக்கு முன்னாடி நாங்க பேசணும், ரெக்கார்டு பண்ணாம பேசணும். ரெக்கார்டு பண்ணிட்டு பேசிய காரியம் என்னன்னா, இங்க நிறைய மக்கள், ஏகப்பட்ட மக்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கியாவ. நல்ல கூட்டமா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால. இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ சேலத்துக்கு மாம்பழம் இருக்கு, திருநெல்வேலி அல்வா இருக்கு, திண்டுக்கல் பூட்டு, இதே போல இருக்குது போல நம்ம கன்னியாகுமரிக்கு புவிசார் குறியீடு ஒரு 2 பொருட்களுக்கு கொடுத்திருக்காவ. அது இந்த நம்ம மக்களுக்கு தெரியுதா அப்படின்னு உள்ளதுனா நம்ம கேள்வி கேட்க போறோம். அப்ப தொடர்ந்து வாருங்க பாக்கலாம். முதலாவதாக நான் 2 பையன் மாதிரியா போறானுவா, வாருங்க போ. மகளே, அப்போ நம்ம தம்பிட்டு தான் கேள்வி. இங்க வா, இருட்டாயிரி. சரி மக்களை, தம்பி டண்டு ஒரு கேள்வி தொடங்கலான்னு இருக்கோம். கேள்வி என்னன்னா, இப்போ திருநெல்வேலிக்கு அல்வா, நம்ம திண்டுக்கல் பூட்டு இருக்குல்ல, இதே போல நம்ம கன்னியாகுமரிக்கு புவிசார் குறியீடு எதை கொடுத்திருக்காங்க? கருக்கு கிடையாது. ரெடியா இருக்கா இல்லையா? நமக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, வாழைப்பழத்துல மட்டி பழம் இருக்குல்ல, மட்டி பழமும் கிராம்பு இருக்கு தெரியுமா? பாத்துருக்கீங்களா? கிராம்பு பிரியாணில எல்லாம் நுரைய கிடக்குமே, அது 2 தான் நமக்கு புவிசார் குறியீடு பெற்ற சாதனங்க. சரியா? இனி யாரு கேட்டாலும் தைரியம் வச்சிருக்கா? சரி மக்களே, அடுத்தபடியா அண்ணன் பேர் என்ன? சுஜின். மேல்புறத்துல இருந்து சுஜின் அண்ணன் தான் அந்த கேள்வி நம்ம கேட்க போறோம். என்னன்னா, இப்போ நம்ம மதுரை மல்லி இருக்கு, சேலம் மாம்பழம், சேலம் மாம்பழம் இருக்கு, மதுரை மல்லி இருக்கு, திருநெல்வேலி அல்வா இருக்கு. இதே போல நம்ம கன்னியாகுமரிக்கு புவிசார் குறியீடு கொடுத்த 2 பொருட்கள் இருக்கு. கடலை மிட்டாய் இல்ல, யோசிச்சு சொல்லுங்க. கன்னியாகுமரி புவிசார் சார்பு குறியீடு கொடுத்த 2 சாதனங்கள். பலாப்பழம் இல்ல, ஐடியா இல்லையா? அப்ப ஒரு இது கரெக்டா? அது எப்படின்னா, பல வகையில ஒண்ணு. அது சேலத்துக்கு மாம்பழம். திரும்ப சரி, இன்னொரு இதுதானே, ஏன்னா பிரியாணியில அதிகமா போடுவாங்க இதை. பிரியாணி கொடுக்கணும், பாயசத்துல எல்லாம் போடுவாங்க. அது என்னன்னா, இல்ல என்னன்னா, வாழைப்பழத்துல மட்டி பழம் இருக்குல்ல, மட்டி பழம் ஒண்ணு, பிரியாணியில போடக்கூடிய கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு, இது 2க்கும் தான் நம்ம கன்னியாகுமரியில புவிசார் குறியீடு கொடுத்த 2 பொருட்கள். சரியா? சரி, அண்ணனுக்கு ரொம்ப நன்றிகள். வீடுங்க ஊருங்க அக்கலையா? சரி சரி. அப்போ என்னன்னா, திருநெல்வேலிக்கு அல்வா இருக்கு, நம்ம காரைக்குடிக்கு கண்டாங்கி சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல திண்டுக்கலுக்கு பூட்டு இருக்கலாம். இதே போல நம்ம கன்னியாகுமரிக்கு புவிசார் குறியீடு கொடுத்த சில பொருட்களுக்கு பேர் தெரியும். எனக்கு தெரிஞ்சு புவிசார் குறியீடு கொடுத்து மட்டி பழம். கரெக்டாக சொன்னார் அண்ணன் அவர்கள். கரெக்டா சொல்லிருக்காரு. இன்னி ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா, நம்ம கிராம்பு இருக்கிற பிரியாணியில எல்லாம் போடுவாங்க, கிராம்பு, அதுக்கு இப்ப கொடுத்துருக்கியா? சரி ஓகே, அண்ணன் சரியாக பதில் அளித்த காரணத்தினால் சார்பாக நன்றிகளை தெரிவித்து வரும்போது என்னன்னா, பைசார் முட்டாய் ஏதாவது கொண்டு வரோம். உங்க பேர் என்னன்னா? சேவியர். இடம் கிடைக்கும், களியக்காலையில இருந்து சேவியர் நாட்டம். அந்த கேள்வி என்னன்னா, நம்ம இப்போ திருநெல்வேலி அல்வா இருக்கு, திண்டுக்கல் பூட்டு இருக்கு, இதே போல மதுரை மல்லி, இதே போல நம்ம கன்னியாகுமரிக்கும் ஒரு புவிசார் குறியீடு கொடுத்திருக்கிய 2 பொருட்கள் இருக்கு. அதோட பேர் எனக்கு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க. இந்த சாதனம் உங்களுக்கு பிடிச்ச சாதனம், ஒருவேளை இது இருக்குமோ அப்படின்னு இருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்க. திருநெல்வேலி கடலை மிட்டாய்.
கோவில்பட்டி அதே போல நம்ம கன்னியாகுமரிக்கும் இருக்கு பொருட்கள். நம்ம கன்னியாகுமரிக்கு வாழைப்பழத்துல மட்டி பழம் இருக்கிறா, மட்டி பழமும் கிராம்பு இருக்கிறா, ரெண்டுக்கு தான் புதுசா கொடுத்துருக்கியா. சரியா? சரி, டாட்டா காட்டுங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம அண்ணன் கேள்வி கேட்க போறோம். சரி, ஊரு பேச்சு பாருங்க. எட்டு அண்ணன் கேள்வி. இப்ப நமக்கு திருநெல்வேலிக்கு அல்வா, திண்டுக்கல் கூட்டு, அதே போல மதுரை மல்லி, இதே போல நம்ம கன்னியாகுமரிக்கு ரெண்டு பொருட்கள் இருக்கும். எனக்கு அதான் ஐடியா கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டியா? உணவு சம்பந்தமான ஏழைக்கா ஒரு பெரிய யானை நிக்கு கெட்டியலாம். மேல நிறைய யானை வரும், குளிப்பாட்டி மரத்தை இடத்து சௌரி எல்லாம் வச்சு தேய்ச்சி கொண்டு போகணும். இது ரொம்ப வருஷம் மட்டும் ஒரே இடத்துல நிக்குது. அந்த யானை உங்களுக்கு காட்டியாரேன். மகளே, அப்ப அடுத்தபடியாக நம்ம அக்காள்கிட்ட தான் அந்த கேள்வியை கேட்க போறோம். அக்கால தங்கச்சியா தெரியாது, சகோதரி யாரா இருந்தாலும் வாழ்க. நன்றி. இப்ப என்ன உங்க பேரு? அபி. ஊரு பக்கத்துல திருப்பரப்புல இருந்து அபி அக்காள்கிட்ட தான் கேள்வி கேட்க போறோம். இப்ப என்னன்னா, நம்ம திருநெல்வேலி அல்வா இருக்கு, அதே போல திண்டுக்கல் பூட்டு இருக்கு, மதுரை மல்லி, ஏகப்பட்ட புவிசார் குறியீடு இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொருளை கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம கன்னியாகுமரிக்கும் ஒரு 2 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? சும்மா ஏதாவது நீங்க சொல்லுங்க. இப்படி சாப்பிட்டு ஐட்டம் தான் ஏதாவது கிழங்கு பலா வகை. வாழைப்பழத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல ஒண்ணு சரி. இப்ப என்னன்னா, வாழைப்பழத்துல மட்டி பழம் இருக்கிறா, மட்டி பழமும் பிரியாணியில போடுவாங்க கிராமம். இது ரெண்டுக்கும் தான் நம்ம கன்னியாகுமரியில. நீ யாரு கேட்டாலும் ரைட் பாத்தீங்க. வேற சொன்னா கேட்டா கொட்டை அழைச்சிக்கலாம். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. சும்மா ரொம்ப பண் பண்ணி கேட்டு மக்களை. என்ன கேட்க மாட்டேன். மக்களை அடுத்தபடியாட்டி அடுத்து நம்ம தங்கச்சி நல்ல ஃபன் பண்ணியா கேட்டீங்க. அவள்கிட்ட தான் கேள்வி கேட்க போறோம். பேர் என்னது? குழப்பம் தெரியா? சரி, கேள்வி கேட்போம். கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம திருநெல்வேலி அல்வா, மதுரை மல்லி, இதே போல திண்டுக்கல் போட்டிருக்கிறது போல நம்ம கன்னியாகுமரிக்கு புவிசார் குறியீடு கொடுத்த ஒரு 2 பொருட்கள் இருக்கு. அதுக்கு பேரு எத்தனாம் படிக்க மறந்துட்டா? 9ஆம் கிளாஸ்ல 9th படிக்க சாப்பிடிய விஷயம் பழ வகைகள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பழத்துல மட்டி பழம் இருக்குதா? மட்டி பழமே தெரியாது. என்ன கேள்வி கேட்டேன். பிரியாணி சரி சரி. இப்படி வந்து ஒரு முட்டை இருக்குமா, 4 அடை இருக்கும். இதுக்கு பேர் என்னக்கா? தம்பி பாருங்க. நேற்று போட்ட கேட்கல ஒண்ணு தான் மிச்சம். உங்களுக்கு தெரிஞ்சத சொன்னா போதும். இப்ப என்ன சிவா, ஊரு நாகர்கோவில் இருந்து சிவானந்தான் அந்த கேள்வி கேட்க போறோம். இப்ப நான் திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் கூட்டு, மதுரை மல்லி, இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சாதனம் புதுசாக கொடுத்துருக்காங்க.
நம்ம கன்னியாகுமரிக்கும் அதே போல 2 பொருட்களுக்கு பேர் இருக்கு. புவிசார் குறியீடு கொடுப்போம். அது அண்ணனே தெரியுமா? கன்னியாகுமரிக்கு பொதுவாட்டு 2 பொருட்கள் புவிசார் குறியீடு கொடுத்திருக்கியா? பிரியாணியில போட்டு பழ வகை வாழைப்பழத்துல வாழைப்பழத்துல மட்டி பழம் இருக்கா? மட்டி பழத்துக்கு தான் புவிசார் குறியீடு கொடுத்துருக்கியா? சரியா? மட்டி பழமும் கிராம்பும் நம்ம கன்னியாகுமரிக்கு புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள். சரியா? ஓகே, நன்றி. அப்ப ஹாய் சொல்லுங்க. நம்ம வந்து கரெக்டா பதில் சொல்லிருக்காரு 1, அதனால அவளுக்கு 50 ரூபா தருறோம். சரி சரி பாப்போம். ஆட்டோ பாலன் சொன்ன தெரியாது. ஆட்டோ உலகத்துக்கு தெரியும். வந்தா மிஸ் பண்ணாதீங்க. சுட சுட மைக்கங்கிற வீதியை பண்டம், சுட சுட பண்டம், சாய, சர்வத்து, ஏகப்பட்ட சாதனை இருக்கு. கேட்டா நமக்கு தின்னுக்கு வயிறதா இல்லை. இவனை போன குண்டனாயிரம் திருப்பி தின்னு பைசா இல்ல மக்களே. வீடியோ அடிக்கணும் தெரிஞ்சு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பேசுறீங்க அப்படியே பேசுறேன். அதான் மக்களே, இவன் கல்ல வயலாக இவன் 4 முட்டை போண்டா தின்னுருக்கேன், 4 ஜூஸ் குடிச்சிருக்கேன். இந்த வயறு எப்போ வெடிச்சுன்னு தெரியல, பார்த்தோன்னே இருங்க. ஹலோ மக்களே, அப்ப என்னன்னா கன்னியாகுமரியில புவிசார் குறியீடு 2 இடத்துல கொடுத்திருக்கியா? அதே போல இந்த ஜிப்ஸ் கொடுக்கலாம் கேட்டீங்களா? ஆனா ஜிப்ஸ் கன்னியாகுமரியில வந்தாலே எல்லா இடத்துலயும் ஜிப்ஸ் வகலத்தை பாத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா மக்களே, நீங்க அந்த படத்தை பேருனா ஜுராசிக் வேர்ல்டுல பார்த்த சாதனை ஒண்ணு தப்பி தவறி கன்னியாகுமரியில வந்து கிடக்கு. பாதி உடம்பு பாதி மண்ணு கட்டில இருக்கு, தலை மொட்டை வெளியில இருக்கு. ஹலோ மக்களே, அப்ப என்னன்னா நம்ம திருப்பரப்புக்கு வந்து விளாக் எடுத்தாச்சு. இப்ப வெளியூர்ல இருந்து வெளி மக்கள் யாராவது ஹலோ மக்களே, அப்ப என்னன்னா நம்ம திருப்பரப்புக்கு வந்து இங்க நடக்கிய விஷயங்களை எல்லாம் விளாக் எடுத்திருக்கோம். இடையில ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்களோட பதில்களையும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். இப்ப என்ன வெளியூர்ல இருந்து இப்போ கன்னியாகுமரிக்கு டூர் வரணும், சுற்றுலா வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம திருப்பரப்பு அருவி ஒன்று விசிட் பண்ணுங்க. இன்னைக்கு தண்ணி இல்ல, ஏன்னா சேனல் இங்க வேலை நடக்காதனால தண்ணி அடைச்சு வச்சிருக்காவ. மத்தபடி தண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கு. இந்த ஸ்பாட் எல்லாம் பாக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஏரியாவும் இருக்கு விசிட் பண்ணி பாக்கிறதுக்கு. அப்ப அடுத்த விழாக்குல உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்ல நாங்க உங்களை பாக்கிறத உங்களிடமிருந்து விடைபெறுவது கொட்டுவோட நண்பர்களும் அவளது ஓராட்சி